ஹர நம பார்வதிபதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கிழல்காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கா நம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை, பத்தி மலர்த்தூப முக்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும், காட்டில் வேவதன் முன்னம் கடலடி, நாட்டி நான்மலர் சூடி வளந்தையில் தீர்த்திரும் வான்மையூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக் கண்ணாய், நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி, ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து, எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று, திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது, ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்களிடம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கண்ணியோடும், தார்கமிழ் பூங்காந்தளந்தோட் குமரனொடும், மணிசிங்காதனத்து மேவி சீர் பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும், வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பான். சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன், பத்தி தருநாதன் பரநாதன், முத்தி பெருநாதன் ஞானப்பிரகாசன், உண்மை தருநாதன் நம் குருநாதன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபானுடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளையும், எமையாளும் தருமையாதீன குருமகா சன்னிதான்குடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். தர்மமிகு சென்னை மருந்தீச்சரத்திலே மாதாந்திர தொடர் சொற்பொழிவாக நடந்து வரும் சிவபோகசார சொற்பொழிவில் சென்ற மாதம் 29வது பாடலை சிந்தித்திருந்தோம். தேசு செரிகமலை செங்கமல பொற்பாதன், பேசு தமிழ் ஞானப்பிரகாசன், பாசவினை வாட்டினான், மீட்டு நான் வாரா வகை அருளை காட்டினான், கூட்டினான் கான் என்ற பாடல் சென்ற மாத வகுப்பிலே சிந்திக்கப் பெற்றோம். திருவாரூர் திருத்தலத்திலே வீற்றிருக்கும் அடியேனை ஆட்கொண்டவரான கமலை ஞானப்பிரகாச பரமாச்சாரியர் சுவாமிகளுடைய பொன்னார் கமல திருவடி, அதுதான் செங்கமல பொற்பாதன் என்கிறார். கமலபாதம், பொற்பாதம், பொற்கமலபாதம் இதெல்லாம் பற்றி சிந்தித்தோம். அதிலே தங்கத்திற்கும் தாமரைக்குமாக இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்லி ஒவ்வொன்றையும் முன்னிட்டு சொல்லுவதும் அது இரண்டும் இணைந்த சிறப்பு என்னுடைய குருநாதருடைய திருவடிகள் என்று சிந்திக்கப்பெற்று, அவர் இதுவரையில் யாரும் செய்யாதபடிக்கே பேசு தமிழ் ஞான பிரகாசனாக வீற்றிருந்து எந்த குறையும் இல்லாதபடிக்கு யான் அறிந்தவாறே விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி, சிவாகம ஞான தெளிவாகிற பதிஞானம் எனக்கு கைவரப்பெறும்படியாய் செய்து, அதன் வழியிலே பாசஞானத்தையும் பசுஞானத்தையும் நீக்கி அடியேனை நெறிப்படுத்தினான். பதி பசு பாசம்னு இந்த மூன்றினுடைய தெளிவையும் ஏற்படுத்தி கொடுத்தான். அதிலே பதிஞானத்தை அடியேன் சார்ந்திருக்க வேண்டும், பசு பாசஞானத்தை பற்றிய தெளிவு பெற்று அதிலிருந்து நீங்கி இருக்கும்படியாக என்னை செய்தான். பாச வினை என்பது நெருப்பிலிட்டு வாட்டப்பட்டது போலே அதை வாட்டினான். அதோடு அல்லாது இந்த துன்பக்கடலில் சிக்கித் தவித்த என்னை மீட்டு நான் வாரா வகை அருளை காட்டினான். இனி ஒரு முறை பிறப்பதற்கு இல்லாதபடிக்கு என்னை முத்தி நிலையிலே செல்லும்படியாய் செய்து, இருவினை ஒப்பு முதலியவைகளெல்லாம் ஏற்பட்டு இந்த பிறவியில் இந்த நிலையில் இதோடு முடிந்தது, இந்த பிறப்பிறப்பு சுழற்சி என்ற நிலையில் என்னை நிறுத்தினான். தன்னோடு திருவடியிலே கூட்டினான் கான். வாட்டினான், காட்டினான், கூட்டினான் என்று இந்த 3 செயல்களையும் தம்மை ஆளுடைய கமலை ஞானப்பிரகாச பரமாச்சாரியர் செய்துவித்தார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இதெல்லாம் சிவபோகம் என்ற நிலையிலே நின்று பேசப்படுவதால் இதெல்லாம் இறைவன் செய்ய வேண்டியது, இவருடைய திருக்கண்களுக்கு எல்லாம் ஆச்சாரியரே செய்வதாகவே தெரிந்தது என்ற நிலையில் சிவத்தை அனுபவித்தல் என்பது ஆச்சாரியருடைய பெருங்கருணையிலே மூழ்கி இருத்தல் என்பதை காட்டிக் கொடுக்கிறார். அப்படி அவருடைய திருவடிகளிலே மூழ்கி இருத்தலும் அதற்கு எந்த விதமான தடையும் ஏற்படாது தொடர்ந்து நடைபெறும்படியாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுவது போலே அடுத்த பாடலை செய்கிறார். இந்த அனுபவம் தொடர்ந்து வரும்போதுதான் மலத்தன்மைகளிலிருந்து ஒரு நீக்கம் ஏற்படும். ஒரு ஆச்சாரியர் இருக்க ஏதாவது காரியம்னா அவரை போய் பார்க்கறது உண்டு, மற்றபடிக்கு அடுத்து எப்போ ஒரு தேவை ஏற்படுதோ அப்போ அவரை பற்றி சிந்திப்பேன் என்று சொல்லும் காலையிலே அதனாலே வரக்கூடிய பிரயோஜனம்
என்னங்கிறது அவரவர் அளவிலே சிந்தித்துக் கொள்ள வேண்டியது. ஆச்சாரியருடைய தொடர்பு என்பது அது ஏதோ அவ்வப்போது போய் தொட்டு வருவதில்லை, சிவத்தோடு இருக்கும் தொடர்பு போலே என்று நினைத்து எல்லா நிலையிலும் அவரை சிந்தித்திருத்தல் தான். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவாக்கு கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல், அதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. சும்மா இருக்கிற காலத்திலையும் பேசாமல் எதுக்கு இருக்கீங்க? அந்த திருவுருவத்தை சிந்தித்து கொண்டே இருங்கள். அதை காண்பதும் அவர் சொல்வதை கேட்பதும் அவருடைய திருநாமத்தை சொல்லுவதும் அவரையே சிந்தித்திருத்தலும் இது ஒன்றுதான் தெளிவை பெற்றுத்தரும் என்ற நிலையில் சதா காலமும் ஈஸ்வர சிந்தனையை போலேவே, இன்னும் சொல்லணும்னா ஈஸ்வர சிந்தனையாகவே ஆச்சாரியருடைய திருவுருவை சிந்தித்திருத்தல். நான் இங்காய் நீ அங்காய் நாட்டமர வைத்ததற்பின் நான் எங்கே நீ எங்கே நாதனே வானெங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு நீ உன்னறிவில் நன்றாக தோன்றும் சுகம் நாம். அவருக்கும் எனக்குமாக இருக்கக்கூடிய வாசியை தெளிவுபடுத்துகிறார். நாதனே என்பதனாலே தலைமையை ஏற்கிறார். உனக்கு ஆளுடைய பொருளாய் அடியேன் இருப்பது, உனக்கு அடிமைப்பட்டவன் நான் என்ற நிலையில் உன் அடிமையாக இருந்து உம்மிடத்தை அடியேன் விண்ணப்பம் வைக்கிறேன். பெருமானே, என்னுடைய தன்மை எதுவாயினும், எந்த நிலையில் நான் இருந்தாலுமே மாயைக்கு கட்டுப்பட்டு இந்த உலக சம்பந்தத்தோடு அடியேன் இருப்பது. நீரோ அந்த மலமாயையிலிருந்து அதற்கு கடந்து அப்பாற்பட்டு நிற்கிறீர். இது அவர் முத்திக்கு போயிட்டார், அங்கிருந்து செய்கிறாருங்கிற படிக்கே இல்லை. இவ்வுலகில் இருக்கும் காலத்திலேயே மாயா காரியத்திலிருந்து மீண்டவராய் அவர் இருக்கும் நிலை எப்படி பார்க்கிறோம் என்றால், இவருக்கு பக்குவம் கூடிய அந்த நிகழ்ச்சியை சிந்தித்தால் கமலை ஞானப்பிரகாசர் உலகிலே இருக்கும் காலத்திலேயே இந்த பற்றுகளிலிருந்து நீங்கி இருந்தார்னு தெளிவாகும். இவரோடு அவருக்கு ஏற்பட்ட அந்த தொடர்பிலே என்ன ஒரு நாள் ராத்திரி சாயரட்சை தரிசனத்திற்காக திருவாரூர் தலத்திற்கு எழுந்தருளினார். தியாகராஜ பெருமானுடைய சாயரட்சை, தேவசாயரட்சை, பல்வேறு அற்புதங்களையும் பெருமான் நிகழ்த்தி காண்பித்து ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தும் ஒரு கால பூஜை, அதை தரிசித்தார். மேலே அர்த்தஜாம பரியந்தம் அங்கேயே இருந்தார், அந்த சிந்தனையிலேயே மூழ்கி இருந்தார். கமலை ஞானப்பிரகாசர் வீட்டிற்கு எழுந்தருளும் போது மழை பெய்யும் காலத்தில் இவர் தான் அந்த கைவிளக்கு பிடித்து கொண்டு வரார். குருஞான சம்பந்தர் கைவிளக்கு பிடிக்கிறார். ஆச்சாரியர் எழுந்தருளும் போது அவருக்கு முன்பாக விளக்கு பிடித்து வருவது சீடர்களுக்கு பணி. அந்த நிலையிலிருந்து இவர் விளக்கு ஏந்தி வருகிறார். இவரோடு வந்தவர் வீட்டு வாசலை அடைந்த போது இங்கேயே இருன்னு நியமித்துட்டு இவர் உள்ளே போனார். இவர் உள்ளே போயிட்டார். அவருடைய நிலை எப்படின்னா, வேற எதையுமே அவர் சிந்திக்கலை. தியாகராஜ பெருமானுடைய சாயரட்சை அர்த்தஜாமத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதில் அப்படியே இருந்தார். விதியே அதுதான். தியாகராஜாவுடைய சாயரட்சை தரிசனம் பண்ணார், அர்த்தஜாம தரிசனம் பண்ணி அங்கே இரவு தங்கி மறுநாள் காலையில் விஸ்வரூப தரிசனத்தோடு தான் பூர்த்தி ஆகும். சங்கல்ப யாத்திரை திருவாரூருக்கு இப்படி தான். இந்த 3 காலங்களிலும் பெருமானை தரிசித்து வருவது தான் சிறப்புன்னு சொல்லியிருக்கு. அந்தபடிக்கே நித்த வினோதனான அந்த எம்பெருமானுடைய சாயரட்சை அர்த்தஜாமம் மறுநாள் காலை வரையும் தரிசனம் பண்ணணும். இவர் அர்த்தஜாம பூஜை முடிந்து இல்லத்திற்கு எழுந்துள்ளவர் அங்கேயே நின்றுட்டார். நிற்கும்படியாக இவர் சொன்னார், இவர் நின்றுட்டார். 2 பேருக்குமே அந்த தன்மை தான். அவர்கள் இந்த உலக சம்பந்தத்திலிருந்து அப்பாற்பட்டுத்தான் இருந்தார்கள். யாரோ பணியாள் செய்ய வேண்டிய வேலை அவர் இல்லை. குருஞான சம்பந்தர் இந்த கைவிளக்கை ஏந்தி வரார். இவர் என்ன சொல்லியிருக்கணும், வாஸ்தவத்தில் அப்பா நீ செய்யணும் அந்த வேலையெல்லாம் யாராவது செய்யணும், அந்த சிந்தனை எதுவுமே இல்லை. வருவது யார் என்று அவருக்கு சிந்தனை இல்லை. எங்கே செல்கிறோம், என்ன செய்கிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், இந்த சிந்தனையே இல்லாதவர்கள் மூழ்கி இருந்தபடிக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே நீர் இருக்கிறேன். அடியேனோ இவ்வுலகில் இருக்கும் காலத்தில் இந்த உலகம் மாயையின் வெளிப்பாடுன்னு தெரிந்தும் அதிலே நான் கட்டுண்டு கிடப்பதாலே நான் வேறு நீர் வேறு என்ற நிலையில் அதை கடந்த இடத்துமாக இயல்பில்லாதவாறு என்னுடைய நிலை இப்படித்தான் என்ற போதும் அந்த மாயையை நான் கடந்திடும்படியாய் செய்து, ஏன்னா அதே காட்சியில் என்ன ஆகுது, இங்கே இருன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே எழுந்தருளிடுறார். இரவு உள்ளே எழுந்திருந்தவர் சிவயோகத்திலேயே கூடியிருக்கார். அன்று இரவெல்லாம் மழை பெய்திருக்கு. இவரும் கைவிளக்க பிடித்தபடி ஆச்சாரியர் இங்கே இருன்னு சொன்னதுனால வீட்டு வாசல்லையே நிற்கிறார். மறுநாள் பகல் பொழுது விடிகிற வேளையில் அந்த அம்மையார் வீட்டு வாசலுக்கு எழுந்தருளி அந்த வீட்டு முன்னாடி பெருக்கி கோலம் எல்லாம் விடுவதற்காக, மெழுகி அழகிடுவதற்காக அந்த அம்மையார் எழுந்தருள்றாங்க. வந்தவர் பார்த்தா கையில் விளக்கோடு குருஞான சம்பந்தர் கமலை ஞானப்பிரகாசர் வீட்டு வாசலில் நின்றபடியே நிற்கிறார். ஒரு இரவெல்லாம் ஒரு கைவிளக்கு எரிந்திருக்கு, முதல் அதிசயம். 2வது, இங்கே நில்லுன்னு சொன்ன மாத்திரத்துக்கு அவர் அங்கேயே நின்று இருக்கார். 2வது. 3வது, இரவெல்லாம் பெய்த மழை அவர் பேரில் படாமல் அவரை சுற்றி பெய்திருந்தது. ஒரு ராத்திரி காலம் பெய்த மழையில் அந்த மழை தண்ணீர் இவர் பேரில் அது படாமல் இருந்ததுன்னு சொன்னால் மழை பெய்திருக்கும். ஆனால் அவர் அதை பொருட்படுத்தாமலேயே நின்றார். உள்ளபடியே உள்ள கிடக்கிற்கு
மழை பெய்யுது, இது நம்ம மேலே இப்படியே ஒரு இரவெல்லாம் நிற்கிறது அவ்வளோ நல்லதில்லை, உடம்புக்கு ஜுரம் கண்டுடும், இதனால் நடுக்கம் ஏற்படும். சுவாமிகள்டா உள்ளே போயிட்டாரு, அவர் ஏதோ ஏதோ மாதிரி நினைப்பில்லாமல் அவர் உள்ளே எழுந்துருட்டார். அவர் ஏதோ இதில் கூடி இருந்தார், அவர் சொல்லலை. அவர் உள்ளே போனதுக்கப்புறம் விளக்க பிடிச்சிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்னு சமயோசிதமாக தற்போதம் ஏற்பட்டு நானே தான் முடிவு எடுக்கிறேன் இந்த இடத்துல. அது இப்போ தற்போதம்னு ஆகுது. எனக்கு நியமித்தது என்ன? இங்கே இருங்கிறது நியமனம், ஆச்சாரிய நியமனம், இங்கே இருன்னு. அப்போ அங்கே தான் நான் நிற்கணும். அடுத்து அவராக எழுந்தருளி வான்னு சொல்லு பரியந்தான் அங்கே தான் நான் நிற்கணும். நான் அதை விடுத்து தற்போதத்தாலே நானே முடிவெடுத்து சமயோசிதமாக சிந்தித்தேன். என்னுடைய அறிவை நான் இந்த இடத்துல பயன்படுத்தி பார்த்தேன். மழை பெய்யும் போது காத்துக்கிட்டு இருந்து என்ன ஆக போகுது, அவரும் உள்ளே எழுந்துள்ளியாச்சு, நாம் வீட்டுக்கு போய் படுப்போமேன்னு நினைக்காமல் அங்கேயே நின்றார் இல்லையா? அதுதான் ஆச்சாரியருடைய அருளாலே மாயா சம்பந்தத்தை இந்த உலகில் இருக்கும் போதே இல்லாமல் செய்து, அதன் பிறகு அடியேன் என்னையும் தேவரீரையும் உணரும் வலியிலே நாகினேன். அப்படி என்னை வைத்த பிறகும் கூட உங்கள் தன்மையை உணர முடியாதபடிக்கு நான் இருந்தேன். நான் இங்காய் நீ அங்காய் நாட்டமர வைத்ததற்பின் நான் எங்கே நீ எங்கே நாதனே. எம்பெருமானே, என்னையும் தேவரீரையும் ஒரு சேர கொண்டு போய் வைப்பதாய் நீங்கள் செய்த அந்த மாயாவிகார சம்பந்தத்தை அறுத்து தரக்கூடிய அந்த செயலாலே அந்த இடத்துல என்னை வாசியற வைத்த பிறகும் கூட நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் தெரியல, நான் எங்கே இருக்க போகிறேன். இடத்துல ரெண்டு எங்கே வருது, நான் எங்கே நீ எங்கேன்னு கேட்குறார். உரையாசிரியர் சொல்கிறார், நீ எங்கேன்னு கேட்கறது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு இடத்த குறித்து வருது. நான் எங்கே அப்படிங்கிறது இல்லாமை கருதின்னு உரை எழுதுறார். ஐயா திருவாரூர் தேர் திருநாள் வந்துடுச்சு, என்ன கிளம்பு போகிறது தானே வர்றது தானே தரிசனம் பண்ணிக்கிறாங்க, நான் எங்கே அப்படிங்கிறோம் இல்லையா? இல்லாமைக்கு எங்கேன்ற அந்த பதம் பொருந்தி வரும். இதெல்லாம் நமக்கு எங்கெங்கே, அதெல்லாம் அவங்களுக்கு தாங்க கிடைக்கும், நமக்கு அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னும் போது நான் எங்கே அதெல்லாம் அப்படின்னும் போது அங்கே இல்லாமையை குறித்து வருது. நான் எங்கேன்னு கேட்டால் திருவாரூர் எங்கேன்னு அவர் கேட்கல, நான் எங்கே அப்படின்னா எனக்கு இல்லை, ஏதோ காரணம், இந்த காரணத்தினால எனக்கு வாய்க்கல, சரி யாருக்கு வாய்த்ததோ அவர்கள் போயிட்டு வரட்டும். அந்த எங்கே தான் முதல்ல இவர் சொல்கிறது. நான் எங்கே அப்படின்னும் போது அந்த குரல், நீ எங்கே அப்படின்னும் போது நீ எங்கே போயிட்டீங்க நீங்கள், இடத்தை குறித்து இந்த இரண்டாவது எங்கேவும் முதல்ல வர்ற எங்கே என்பது இல்லாமை கருதின்னு இப்படி உரை செய்கிறாங்க. நீ எங்கே நான் எங்கேன்னு கேட்டால் இது ரெண்டு பேரும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாரோன்னு ஒரு சந்தேகம் வந்துடும். அந்த சங்கைக்கு இடம் இல்லாமல் நான் எங்கேயா அதெல்லாம் நமக்கு வாய்க்க பெறுமா, நீங்கள் எங்கேன்னு அதுதான் தெரியலையே. இடத்தை குறித்து ஆச்சாரியர் விஷயத்திலும் இல்லாமை குறித்து தன் விஷயத்திலுமாகன்னு சொல்லிக் கொள்ளுகிறார். நான் எங்கே நீ எங்கே நாதனே, நான் இங்காய் நீ அங்காய் நாட்டமர வைத்ததற்பின். நீங்கள் அங்கே இருக்கிறீர், நான் இங்கே இருக்கேன். ஆனால் வாஸ்தவத்தில் ரெண்டு பேர் இருக்கிறதுமோ இந்த உலகில். இவ்வுலகில் இருக்கும் காலத்திலேயே இந்த மாயையால் கட்டுப்படாதபடிக்கு, இந்த தனுகரண புவன போதங்களாலே நீங்கள் பீடிக்கப்படாதபடிக்கு இதிலிருந்து வேறுபட்டு காண்கிறீர்களே, அந்த நிலையில் நீங்கள் எங்குற்றீர்னு சந்தேகித்து கொண்டிருக்கிறேன். அடியேனுக்கு என்ன இவ்வளவுதான், நான் இங்கே இருக்கிறது தானே, நான் இங்கே. வானெங்கும் ஒன்றாகின்ற உணர்வு நீ, உன்னருவில் நன்றாக தோன்று சுகம் நாம். இனி உங்களை நான் எப்படி பற்ற முடியும், நீ இது எங்கே அப்படின்னு கேட்டதுனாலே எப்படி உங்களை அடைவது, எங்குற்றீர் என்று கேட்பதினாலே அம்மாயா காரியங்கள் அல்லை ஆகாயம் போலே எவ்விடத்தும் நிறைந்து நின்ற அறிவே எனவும், யாம் நின்னின் வேர் அல்லோம் அவ்வறிவில் நன்கு விளங்கும் இன்பமே எனவும் மேற்கூறிய அவ்வியல்பினை மாயா காரியங்களால் மறவாது தெளிந்து நிற்றலே உணரும் முறைமையாம். நீங்கள் உபதேசம் பண்ணி வச்சதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்களும் நீக்கமரம் நிறைந்திருக்கீங்க. நீங்களும் நீக்கமரம் நிறைந்திருக்கீங்க. எப்படி தெரியுமா? இந்த மாயை போலே நீக்கமரம் நிறைந்தில்லை, ஞானாகாசம் எப்படி எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கி கொண்டு நீக்கமரம் நிறைந்திருக்கிறதோ அதுபோலே பெருமானுக்கு திகம்பரர்னு ஒரு திருநாமம் உண்டு. சுவாமியை திகம்பரர் என்று அழைப்போம். திக்கை அம்பரமாக உடுத்தி கொண்டவன் பொருள். அம்பரம்னா வஸ்திரம், ஆடை. திக்குங்கிறது எல்லையற்றதாக எல்லா பக்கங்களையும் விரியக்கூடிய உலகங்கள். அதுக்கு அளவு கிடையாது. இந்த இடத்துல போய் முடியுது, கிழக்கு திசை எங்கே முடியுதுன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? அது எப்படியும் போய் மொத்தமாக சுற்றி இந்த இடத்துக்கே வரும். அதை கடந்து போகணும்னா ஒவ்வொரு புவனத்தையும் அது கடந்து கொண்டே போகும். இப்படி எல்லா பக்கங்களிலும் முடிவற்றதாக நீண்டிருக்கக்கூடிய இந்த திசையெல்லாம் ஆபரணமாக்கி தான் அடிகிறார் பெருமான். 10 கைகள் பெருமானுக்குன்னு ஒரு கணக்கு சொல்றது. எத்தனை திருக்கரங்கள் அப்படின்னு சொல்லும்போது, எந்தோள் வீசி நின்றாடும் ஈசன்னு பாடுறார். 8 திருக்கரங்கள் உண்டு. அது நம்மாலே உணரக்கூடிய இந்த 8 திசை.
இந்த 8 திசை, கிழக்கு முதலாக 8 திசை, இதுக்கு மேலே மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் இருக்கு இல்லையா, அந்தபடிக்கு ஆடுவர். 10 திருக்கரங்களால் 10 திசையும் காட்டி ஆடும்போது சர்வவியாபியாக எல்லா திசையிலும் தானே வியாபித்து திசைகளை எல்லாம் தான் மேலே போர்த்தி கொண்டு அதெல்லாம் அம்பரமாக காண்பித்து கொண்டு காட்சி தர. இந்த மேலக்கடம்பூருங்கிற திருத்தலத்திலே ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பங்களாதேஷ் பகுதியிலிருந்து சோழராஜாக்கள் கொண்டு வந்த ஒரு திருமேனி உண்டு. அது பாலர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு அரச பாரம்பரியம். இன்றைய மேற்கு வங்காளம், பங்களாதேஷ் பகுதிகளெல்லாம் அப்போ ராஜ்யம் பண்ணவங்க. ஒரிசா, பாட்னா அந்த பக்கம்லாம் ராஜ்யம் பண்ணியிருக்காங்க. பரமசிவபக்தர்கள் ரொம்ப துல்லியமான நடராஜ திருமேனிலாம் முதல்ல அந்த பகுதிகளில் தான் கிடைக்கிது. அந்த விதத்திலே ஆடக்கூடிய பெருமானுடைய பல்வேறு வடிவங்களில் அவர்கள் செய்து வைத்த ஒரு திருமேனியை சோழராஜா இங்கேருந்து போன போது 2ஆம் குலோத்துங்கனோ 3 அதுக்கு முன்னாடியோ எடுத்துன்னு வந்துடுறாங்க. அங்கேருந்து அதை கொண்டு வராங்க. கொண்டு வந்து அது தில்லையை அடுத்திருக்கக்கூடிய மேலக்கடம்பூருங்கிற ஒரு பாடல் பெற்ற திருத்தலத்திலே வைக்கப்படுகிறது. இந்த பெருமான் திருமேனி இவ்வளோதான் இருப்பார், பிரபையோடு சேர்த்து இவ்வளோ இருப்பார். சுவாமி திருமேனி இவ்வளவுதான். 10 கைகளோடு வீசி ஆடுவர். நுணுக்கமாக அந்த 10 கரங்களை பார்த்தால் 2 கரங்களில் விரலை மேலேயும் கீழேயுமா காண்பித்து ஏனைய 8 கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தியபடியே வெவ்வேறு திசையை காட்டி கொடுப்பார். தசபுஜ ரிஷபதாண்டவ மூர்த்தின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ முதல்ல என்ன பேர் இருந்தோ தெரியாது. இப்போ சமீபத்தில் அப்படி திருநாமம் சாத்தி இருக்கிறது. ஏன்னா அந்த தாண்டவத்தையும் ஒரு ரிஷபத்தினுடைய திமிழில் ஏறி நின்று ஆடிக்கிட்டு இருப்பார். அந்த நந்தியம்பெருமான் மேலே ஏறி நின்று ஆடுவார். ரொம்ப ஆச்சரியமான திருமேனி. அவசியம் தரிசனம் பண்ணணும். பாதுகாப்பு கருதி ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ காலத்தில் ஒரு 1.5 மணி நேரம் தான் அந்த சுவாமியை நம்ம தரிசிக்க முடியும். அதுக்கப்புறம் அதை பல்வேறு பாதுகாப்புகளோடு உள்ளே கொண்டு போய் கோயிலில் எழுந்தருளை பண்ணிடுறாங்க. பிரதோஷ காலத்தில் மட்டும் அந்த ஒரு 1.5 மணி நேரம் பாதுகாப்போடு கொண்டு வந்து எழுந்தருளை பண்ணுவாங்க. அப்போ அங்கே இருந்தால் தரிசனம் பண்ணலாம். அவசியம் அத்தனை பேரும் தரிசிக்க வேண்டிய திருமேனி. ஆச்சரியமான திருமூர்த்தம். 10 திருக்கரங்களை வீசி ஆடுவார். அப்போது திசைகள் 10ம் தன் ஆளுகைக்குட்பட்டதென்றும் 10 திசைகளையும் கடந்து பறந்து சுவாமி இருக்காருங்கிறதுனால தான் திகம்பரன்கிற திருநாமம் சுவாமிக்கு பொருந்தி வருது. அது அப்படியே மேலே உடுத்தி கொண்டு இருப்பார். எல்லாத்தையும் தன் பேரிலே உடுத்தி கொண்டு இருப்பார். ஆமாம், மேலக்கடம்பூர் சிதம்பரத்து பக்கத்தில் காட்டுமன்னார்குடி முழுக்க தன் திருமேனியிலே சாத்தி கொண்டு பெருமான் எழுந்தருளி இருப்பார். இதுதான் அவருடைய சர்வ வியாபகத்துவத்திற்கு. வியாபகம் என்றால் பரந்திருத்தல். சர்வ வியாபகம்னா எல்லா திசையிலும் எல்லா காலத்திலும் எல்லா பகுதிகளிலையும் முழுக்க தான் ஒருவன் பறந்திருந்து நிற்பது. அதனால தான் சம்ஹார காரியத்தை பெருமான் செய்கிறார். சுவாமி திருமேனி முழுக்க திருநீர் பூசிக்கிறார். இது எதை குறித்து வந்திருக்குன்னா, சர்வசம்ஹார காலத்திலே மகாசம்ஹாரத்தை செய்து முடித்து எல்லாத்தையும் தன் மேலே சேர்த்து கொள்ளுகிறார். அத்தனையும் தன் திருமேனியிலே பொருந்தி விடுவதாலே சகலமும் தன் மேலே அப்படியே பதிந்திருக்குன்னு காண்பிக்கத்தான் மேலேருந்து திருவடி வரையிலும் திருநீர் பூசிக்கொண்டு நிற்கிறார். ஒரு நொடி பொழுது நம்ம கற்பனா சக்திக்கு ஒரு 100 அடி 200 அடி உயரத்துக்கு சுவாமி அப்படி நின்னாருன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அந்த மாதிரி கோடி 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 பங்கு வியாபித்து நிற்பானோ கணக்கிலேயே சொல்ல முடியாது. அதனால தான் 1000 தாமரை போலும்னார். அதுவே ஒரு கணக்கு தான். 1000 சூரியனை போலேன்னு ஒரு கணக்குக்கு தான் சொல்கிறோம். கோடி சூரிய பிரகாசம் ஒரு கணக்குக்கு தான் சொல்கிறோம். 1 கோடி தசகோடிங்கிறோம். இன்னும் எத்தனையோ கோடி வேணாலும் சொல்லலாம். கற்பனைக்கே இது மிஞ்சித்தான் நிற்கும். அவ்வளோ பெரியவர் இவர். அந்த வியாபகத்துவத்தை தான் சர்வ வியாபகத்துவங்கிறோம். இப்படிப்பட்டவராலே தான் இது அத்தனை இந்த நிலையை செய்ய முடியும். அதுபோலே இவர் ஞானாகாசமாக பறந்து விழிந்து பெருமான் இருப்பது போலே நீங்களும் ஆகாச பெருவெளி போலே பறந்திருக்கிறேன். நானோ அத்தனை பெரிய ஞானாகாசம் எதையெல்லாம் உள்ளே அடக்கிக் கொள்கிறதோ அதில் ஒரு சிறு கூறாக இருக்கக்கூடிய பூமி பந்திலே ஒரு சிறு பகுதியாக இருக்கக்கூடிய பாரத தேசத்தின் ஒரு சிறு பகுதியான கீழே தெற்கு பாரதத்திலே தமிழ் கூறும் நல்லுலகில் காவேரி பிரதேசத்திலே ஒரு திருவாரூரை நம்பி நான் இருக்கேன். நீ எங்கே, நான் எங்கே? இந்த சர்வ வியாபகத்துவம் உங்களுக்கு வாய்க்க பெற்றதே. அதனால் சகலத்திலேயும் நீங்கள் சுவாமியை பார்க்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்கள் திருவடியை அடைந்து என்னையும் அந்த நிலைக்கு உயர்த்துகிறீர். அதில் அந்த நிலையில் போய் நிற்கிறார். எதை கொள்ள முடியும்? ஒரு விளையாட்டுக்கு ஏதோ நம்ம பேர்லையும் கருணை பண்ணி ஒரு நாள் சுவாமி திடீர்னு எழுந்தருள்கிறார்னு வச்சுக்கோமே, பார்த்த மாத்திரத்தில் என்ன ஆகும்? பயம் வேணால் முதல்ல வரலாம் நமக்கெல்லாம். எத்தனையும் சிவபூஜை பண்ணாலும் எத்தனையும் தரிசனம் பண்ணாலும் கொண்டாலும் ஏதோ அப்படியே ஒரு வாயை திறக்க மாட்டார், எதுவும் கேட்க மாட்டார், நம்ம காமிக்கிறது எதையும் சாப்பிட மாட்டாருங்கிற தைரியத்தில் தான் எல்லாத்தையும் பேசுகிறோம், எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்டு தூக்கிட்டு வந்துடுறோம். அவ்வளோதான். இது என்றைக்கான ஒன்று எல்லாத்தையும் தானும் நம்மோட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா பயம்தான் கொள்ளும். அப்படிப்பட்டது இந்த வியாபகத்துவம். அதை நினைச்சு பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு போகும்போது இவர்தான் கருணையினாலே இவ்வளவு தூரம் தன்னை குறைத்து கொண்டு நாம விடுற தீர்த்தத்துக்கும் பாலுக்கும் பஞ்சாமிரதுக்குமா அதை ஸ்வீகரித்து கொண்டு இங்கே எழுந்துள்ளிருக்காருன்னு நினைக்கும் போது
நாம் உள்ளே போகணுமாங்கிற எண்ணம் நந்தனாரை போல அப்போ வரும் அந்த எண்ணம். இது ரொம்ப பெரிய இடம், நாம் நிற்கிறதுக்கு இது தகுதி இல்லை, தூரத்துலேருந்து அந்த கோபுரம் தெரிஞ்சால் கண்ணை பூட்டி அப்படி கையை கூப்பி கண்ணத்தில் போட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம், நமக்கு இவ்வளோ தான் யோக்கியதைன்னு அப்போ வரும். இந்த எண்ணத்தோடு தான் திருநாளை போவார் கடைசி வரைக்கும் இருந்தார். அத்தனை பெரிய பக்தருக்கு இதுதான் எண்ணமாக இருந்தது. இந்த சர்வ வியாபகத்துவத்தை நினைக்கும் தோறும் அப்படியே சிலிர்க்கும் நமக்கு. அதை ஆச்சாரியரிடத்தே பார்க்கிறார். தியாகேச பெருமான் மட்டுமில்லை, அவராகவே எனக்கு இருந்து உபதேசித்து வைத்த நீரும் அவர்தான். அவருக்கு சர்வ வியாபகத்துவம் உண்டு என்றால் உங்களுக்கும் அது உண்டு. நீர் எங்கே, நான் எங்கே ஐயா? உங்களுக்கு இன்னும் கைவிளக்கு எடுப்பவன் தானே நான். நீங்கள் சர்வ வியாபகத்துவத்தை அடைந்த நிலையிலே எல்லாமுமாக பறந்து விரிந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீர். நீர் எங்கே, நான் எங்கே? வானெங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு நீ. வானெங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு நீ. நம்ம 36 தத்துவத்திலே கடைசி தத்துவமாக சொல்வது நாத தத்துவத்தை. அங்கே வடிவம் இல்லை, ஒலியாக புறப்பட்டு வருகிறது. அதை கடந்துட்டா சுவாமி இருக்காருன்னு சொல்கிறோம். சிவம் வரைக்கும் போய் அங்கே போய் நிற்குது. சுத்த தத்துவங்களில் அங்கே போய் நிற்குது. அந்த கடைசியாக இருக்கக்கூடிய தத்துவத்தை ஆகாசத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறோம். இந்த தத்துவங்கள் எதுவும் இந்த பூமிக்கு உட்பட்டு இல்லை, சுத்தமாயா தத்துவங்கள். அதில் ஒரு சிறு பகுதி தான் இங்கே செயலாற்றுது, மீதி எல்லாம் ஆகாசத்தில் இருக்குது. நாம் அதற்கே அந்த 36 தத்துவங்களையும் வரித்து கட்டுப்படுத்தி அதற்கு மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தத்துவத்தை தான் நான் வழிபடுறேங்கிற எண்ணத்தில் தான் தத்துவ சுத்தியை செய்கிறோம். சிவபூஜையிலே ரொம்ப உத்தமமான இடம் அதுதான். இது இன்னைக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் நேற்றுக்கு திருவாசக வகுப்பில் சிவபூஜையெல்லாம் பற்றி ஏதோ அங்கெங்கேன்னு சில குறிப்புகளாக சொன்னதை கேட்டுட்டு, ஏனைய பூஜைகளை காட்டிலும் சிவபூஜைக்கு என்ன சிறப்புன்னு ஒரு கேள்வி கேட்டார். இப்போ விநாயகப் பெருமானுக்கு சதுர்த்தி அன்னைக்கு ஒரு பூஜை பண்ணுறோம். வருஷத்தில் சில விசேஷ பூஜைகள்லாம் பண்ணுறோம். ஆவணி மாதத்தில் ஒரு சதுர்த்தியை இப்படி கொண்டாடணும்னு விதியெல்லாம் இருக்குது. பிள்ளையார் பிடித்து வைத்து பூஜை எல்லாம் பண்ணி இந்த பக்ஷணங்கள்லாம் நைவேத்தியம். முருகப்பெருமானுக்குன்னு சில விரதங்கள்லாம் இருக்கும். அம்பிகையை உபாசிப்பதற்கென்று சில காலங்கள் அதிலே அவளை ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இது எல்லாமே நாம் பண்ணினாலும் சிவபூஜையை ரொம்ப விசேஷமாக தனித்து நீங்கள் சொல்வது எதனாலேன்னு ஒரு கேள்வி கேட்டார். வாஸ்தவத்தில் ரொம்ப முக்கியமான கேள்வி. விநாயகர் சதுர்த்தியை எடுத்துப்போம். எதனாலே அதை செய்கிறோம் என்று கேட்டால், புராணங்களிலே இந்த குறிப்பிட்ட நாளிலே அம்பிகையே விநாயகப் பெருமானை ஒரு மண்ணாலான உருவமாக பிடித்து வைத்து பூஜித்திருக்கிறாள். அந்த உபதேசத்தை வழி வழியாக வந்தவர்களில் பலரும் செய்திருக்கிறார்கள். ராமர் இந்த படிக்கு சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்திருக்கிறார். பஞ்சபாண்டவர்கள் தங்களுடைய தரித்திர நிலை நீங்குவதற்காக வேண்டி பலகாலம் திரௌபதியே இந்த பூஜையெல்லாம் அனுஷ்டித்திருக்காள். இதிகாசத்திலையும் பிரசித்தமாகும். சரி, இந்த பூஜையை எப்படி செய்கிறதுன்னு கேட்டால், அந்த புராணமும் இதிகாசமும் இந்த திரவியங்களாலே ஒரு பிள்ளையாரை பிடித்து வைத்து இந்த நிலையிலே இந்த பூக்களாலே இந்த அருகினாலும் இந்த இலைகளாலே அர்ச்சித்து இந்த நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து அவருக்கு உபச்சாரம் பண்ணி வேதம் சொல்லி பாடல் பாடி ஆடி மகிழ்த்து தீபாராதனை எல்லாம் பண்ணி அவரை விசர்ஜனம் பண்ணு. என்ன கிடைக்கும்? சங்கல்பத்தில் என்னெல்லாம் நீ கேட்குறியோ அதெல்லாம் கிடைக்கும். நல்லதாச்சு. இதே அளவில் அந்தந்த அளவில் ஒவ்வொரு தேவதைக்கும் இருக்கக்கூடிய பூஜை கிரமத்தை பூஜா கல்பங்களும் பூஜா விதானங்களும் சொல்லுகின்றன. சிவபூஜை தத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக செய்யப்படும் கிரியை. சிவபூஜையிலே சங்கல்பம் செய்கிறதோ, இதை கொடுப்பதற்காக இதை பெறுவதற்காக சிவபூஜை செய்கிறேன்னு எதையுமே நம்ம கொள்வதில்லை. சிவஞானத்தை மட்டுமே உதாகரித்து இதை பெறுவதற்கு இது தேவை. ஏன்னா அங்கே யாரை நான் வழிபடுகிறேன்? எனக்குள்ள சுவாமி இருக்கார், அந்த சுவாமியைத்தான் நான் வழிபடணும். உள்ளுக்குள்ளதான் அவர் இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சாதான், எனக்குள்ள இருக்காருங்கிறது தெரிஞ்சிட்டுதுன்னா எதிர்க்க இருக்கவங்களும் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். எதிர்க்க இருக்கவங்கள்ட்ட இருக்காங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கணும் இல்லையா? எனக்குள்ள இருக்கவங்க அத்தனை பேர்த்தையும் இருக்காங்க, எல்லாமா சாமி இருக்குன்னும் போது அத்தனை பேரிடத்தையும் நான் அன்போடு இருக்கும் அளவிற்கு நான் உயரணும். இந்த பரிபக்குவம் ஏற்படுவதற்கு சிவபூஜையை செய்ய தொடங்குறேன். இது அப்போ எவ்வளோ பெரிய தத்துவ நிலைக்கு நம்மளை உயர்த்துற ஒரு விஷயம். இது ஒரு உபச்சார வழக்காக முடிவது இல்லை. அதனால தான் சிவபூஜையில் சுவாமியை பூஜிப்பதற்கு முன்பும் பின்புமாக பல்வேறு கிரியைகளை முன்வைத்திருக்கிறாங்க. அதிலே இந்த தத்துவங்களை எல்லாம் நான் கடந்து செல்கிறேன்னு புரிந்து கொள்ளணும். அதுக்காகத்தான் பஞ்சபூதத்திலேருந்து ஆரம்பித்து இதெல்லாம் அசுத்த தத்துவம், இதெல்லாம் சுத்த தத்துவம், இந்த நிலையில் சிவ தத்துவமாக இருக்குது, வித்யா தத்துவமாக இருக்குன்னு ஒவ்வொன்றையும் பதம் பிரித்து மேலே உயர 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 சென்று சிவத்தை வழிபடும் அளவிற்கு நான் மேலே போய் உட்கார்ந்து இந்த பூஜையை செய்கிறேன். அதற்கு ஒரு பദ്ധதியை சிவாகமங்கள் சொல்லியிருக்கின்றன. ஏனைய பூஜைகள் எல்லாம் கல்பங்களால் உபதேசிக்கப்பட்டு இதை செய்வதனால் இன்னென்ன நன்மைகள் விளையும் என்று சொல்லியிருக்கும் வேளையிலே, இவ்வுலகில் வாழும் காலத்தில் எல்லாவற்றையும் வென்றவனாய் மோட்ச சாம்ராஜ்யத்திற்கான ஒரு ஆசையோடு இருந்தவன் அந்த முக்தி நிலையை அடைந்தால் அடையக்கூடிய இன்பத்தை இங்கிருக்கும் போதே அனுபவித்து கொண்டு நிறைவிலே இருக்கக்கூடிய சொல்ப காலத்தை கழித்து சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்கான வழியை இது சொல்லித் தருவதால் இது உபசார வழக்குங்கிறத கடந்த நிலையில் இருக்கு.
இது தத்துவ தெளிவு. சிவபூசை தத்துவ தெளிவு. அதனால்தான் நாம சாஸ்திரம் படிக்கிறதையே ஞான பூசைன்னு பேர் வைக்கிறோம். ஞான பூசைன்னு பேர் வச்சிருக்கோம். சித்தாந்தம் படிக்கிறத, சாஸ்திரம் படிப்பதை ஞான பூசைன்னு பேர் வைக்கிறோம். அப்ப சிவபூஜை தத்துவ விசாரத்தாலே விளைந்தது. தத்துவ நிலையில் ஒருவன் உயரச் உதவுவது சிவபூஜை என்றபடிக்கே. அதனால தான் இவர் உதாரணம் சொல்லும் போது வானெங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு நீ. வேற இடத்துல ஒன்றாகி நின்றாய்னு சொல்லலை, வேற இடத்துல வியாபித்ததை பற்றி சொல்லலை. வானெங்கும் ஒன்றாகி நின்றாய், கடைசியில் இருக்கக்கூடிய அங்கே கொண்டு போய் வைக்கிறார். எங்கே எதை கடந்தால் இங்கே பார்க்குற ஆகாசம்ங்கிறது பல தடவை சொன்னது தான், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த விமானங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய ஆகாசம் இல்லை. எந்த இடத்துல மேகங்கள் முட்டிக்கொண்டு மழை பெய்யுதோ அந்த ஆகாசம் இல்லை. அதை கடந்திருக்கக்கூடியதான ஆகாசம். அதை அங்கே தான் சுவாமி இருக்கார். பஞ்சபூதத்தில் 5ஆவதாக சொல்லப்படும் ஆகாச தத்துவம் மேலே மொட்டை மாடியிலிருந்து பார்த்தா நீல நிறத்தில் மேகங்கள் சஞ்சரிக்கிற பகுதி கிடையாது. அது கிடையாது. அதை கடந்து இருக்குது. அதை கடந்து இன்னும் நிறைய பகுதிகளை கடந்து ஞானாகாசம் இருக்கு. பெருமானுடைய கருணை அந்த தத்துவத்தை நமக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் வச்சு காமிச்சு, அங்கே நான் என்ன பண்ணுறேனோ அதை இந்த சன்னதியில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஆனந்த கூத்தாடி காண்பிக்கிறார் தில்லையிலே. அந்த ஆகாச தத்துவத்தை எப்படி ஒத்தவனாக நீ இருக்கிறாய். அதனால்தான் இங்கே வானெங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு நீங்கிற அத்தனையும் கடந்து அந்த ஆகாசத்திலே தான் பரசப்தம்னு சொல்லப்படுற, பரான்னு சொல்லப்படுற சப்தத்தினுடைய முதல் தொடக்கம் அங்கே தான் ஏற்படுது. இப்போ நாம் பேசுகிறோம் இல்லையா, 4 விதமான வாக்குகளாக நாம் பேசும் பேச்சு கணக்கிடப்படுகிறது. பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரின்னு 4 நிலைகளில் நாம் பேசுகிற வார்த்தை வருது. இது பெரிய உபதேசம் எல்லாம் வேண்டாம். உங்கள் பேர் என்ன அப்படின்னு யாராவது நம்மை பார்த்து கேட்டால் அடியன் பெயர் இன்னதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த வரி கூட இந்த 4 நிலைகளில் மாறித்தான் வெளிப்படுது. முதல் நிலையிலே பராசப்தமாக அது இருக்கான். அதற்கு ஒலியே கிடையாது, அது அதிர்வுகள் மட்டுமே, அதிர்வுகளால் ஆனது. இதே உலகத்தில் எத்தனை ஆயிரம் பாஷைகள் உண்டோ அத்தனை பாஷைகளுக்கும் மேலே பெருமான் ஒரு பெரிய ஒலி நூலகம் அமைத்து அங்கே இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி அங்கே இருக்குது. அந்த நூலகத்தில் இருந்து தான் சரியான சப்தங்களை இப்போ நாம் தேர்ந்தெடுக்கணும். அவர் எதிர்க்க இருக்கிறவர் என்ன கேட்டாருங்கிறது சித்தம் சுத்தமாக இருந்தால்தான் எனக்கு புரியும். சித்த சுத்தி இருந்தால் அவர் கேட்ட கேள்விக்கு நான் வேற மாதிரி பதில் சொன்னால் சரி இருக்கட்டையா பார்த்துக்கலாம், ஏதோ நிலைமை சரியில்லை போல இருக்குன்னு அவர் அனுப்பிட்டு நம்ம போயிடுவோம். அவர்கிட்ட அதுக்கு மேலே நம்ம பேச மாட்டோம். நான் என்ன கேள்வி கேட்டால் அவர் என்ன பதில் சொல்கிறார், ஏதோ சரியில்லை போல இருக்கு என்ன உடனே சொல்கிறோம், நிதானத்தில் இல்லை இப்படிலாம் சொல்கிறோம். அப்போது சித்த சுத்தியோடு கூடிய ஒருவன் கேட்ட கேள்வியை உள்வாங்கி கொண்டு அதற்கு ஒரு விடை சொல்லணும்னா ஒரு நொடி பொழுதில் அந்த விடை சொல்லணுங்கிற அந்த வேட்கை மேலே போய் பராசப்தத்தில் சரியான சொற்களை தேர்ந்தெடுக்குதான். அங்கே எதிரொலித்து அந்த ஒலி உள்ளுக்குள்ளே வந்து இன்னும் ஒலி வடிவம் பெறாமல் அந்த அதிர்வாகவே உள்ளே நிறையுதான். இதற்கு பஷ்யந்தின்னு பேர். ஹிருதயஸ்தானத்தில் நிற்கும் போது இங்கிருந்து புறப்பட்டு இந்த ஒலி கண்டத்தின் வழியே வெளிப்படணும். இங்கே அதற்கு மத்தியமானு பேர். இங்கே தான் அது வல்லினம், மெல்லினம், இடையினம், அழுத்தம், திருத்தம், இதை நீட்டுவது, குறைப்பது, இதெல்லாம் இங்கே தான். இந்த இலக்கணம் எல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா, எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள், இந்த வரிசையில் தான் வச்சு சொல்லணும். ஒவ்வொரு மொழிக்கும் அது மாறுபடுதில்லை. இந்தியில் இருக்கிறது அப்படியே மொழிபெயர்த்தோம்னா அது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். சொல்ல வேண்டிய விஷயம் தான்னாலும் அப்படியே அதே வரிசையில் மொழிபெயர்க்க முடியாது. நமக்கு எழுவாய் பயனிலாம் கொஞ்சம் முன்ன பின்ன போகிறது இல்லையா, அந்த படிக்கு அது இங்கே தான் அது அந்த வடிவம் பெறுது. கடைசியாக வைகரி சப்தமாகி வெளியில் ஒலி வடிவத்தோடு வெளிப்படுது. இந்த 4 நிலைகளில் நின்று தான் இப்போ அடியன் ஒரு 20 நிமிஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னா எத்தனை 100 சொற்கள் சொன்னேனோ அத்தனை வார்த்தைகளும் இந்த 4 நிலையில் நின்று தான் வெளிப்படுது. பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரின்னு இந்த 4ஆக இது எங்கேருந்து புறப்படுதுன்னா ஆகாசத்திலேருந்து புறப்படுதுன்னு சொல்கிறோம் நம்ம. அதனால தான் பேச்சுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம ஆச்சாரியர்கள் கொடுத்தார்கள். திருவருள் இல்லாமல் அந்த பேச்சிலே அதை கேட்டவர்கள் நிற்க முடியாது. திருவருள் விளக்கத்தால் விளைந்தால் மட்டுமே எதிரே இருப்பவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்னா இது புரிந்ததேங்கிற எண்ணம் வரும். எந்த இடத்துல அது ரொம்ப உயர்ந்ததாகுதுன்னா அது அங்கேருந்து பராசப்தமே கேட்க தொடங்கிட்டுதுன்னா எதிர்க்க இருக்கிற ஆச்சாரியர் பேசவே வேண்டியதில்லை. அப்போ சிஷ்யர்களுக்கு பூராவும் புரிஞ்சிடும். தட்சிணாமூர்த்தி எம்பெருமானுடைய வகுப்பறை அப்படித்தான் இருக்கு. அங்கே அவர் பேச வேண்டியதே இல்லை. அந்த ஸ்வரூபத்தை பார்த்த மாத்திரத்திலே பராசப்தமே கேட்கிறது இல்லையா, அந்த மௌனத்திலேயே சகலத்தையும் புரிவிக்கிறார். மௌன குருன்னு சொல்லி இந்த நிலையைத்தான் ரொம்ப உயர்ந்த நிலையாக நாம் கருதுகிறோம். தாய்மான சுவாமிகளை இப்படி ஒரு மௌன குரு தான் ஆசீர்வதித்தார். 250-300 ஆண்டுகளுக்கு முன்பாக மௌன குருவாக இருந்த ஒருவரை தரிசன மாத்திரத்திலே இவர் எல்லா தெளிவையும் பெற்றார்.
அதற்கு முன்பாக தாய்மான சுவாமிகளுடைய தகப்பனார் தஞ்சை நாயக மராட்டிய மன்னர்களுக்கு ஒரு கணக்கராக பணிக்காகத்தான் திருச்சிக்கு வராங்க. அதுக்கு முன்பாக அவர்கள் வேதாரண்யத்திலே இருந்தவர்கள். திருமறைக்காட்டிலிருந்து அவங்க புலம்பெயர்ந்து இங்கே வந்து இங்கே தங்கியிருக்கிற காலத்திலே தந்தையாருடைய காலத்திற்கு பிறகு இவர் அந்த பணிக்கு போகிற, ரொம்ப இளமை பருவத்திலேயே அந்த பணிக்கு போயிடுற. அப்படிப்பட்டவர் அந்த பணியோடு மனசு பொருந்தி வரல. மலைக்கோட்டையில் இருக்கிற தாய்மான சுவாமியை தரிசனம் பண்ண போறார். அவர் அருளாலே பிறந்ததுனால தான் இவருக்கு அந்த திருநாமமே. அப்படி செல்லும் காலையிலே அங்கே மௌனகுருவை தரிசித்தார். அந்த மௌனகுருவின் அருளுக்கு இவர் ஆட்பட்டபடியால் உபதேசம் என்ன பண்ணார்னா, மௌனத்திலேயே சகல விதமான உபதேசம். அந்த மௌனத்துக்கு விலை மதிப்பே கிடையாது. ஒருத்தருடைய பேச்சு வெளிப்படாமலேயே அவர்கள் என்ன ஓட்டம் நமக்கு புரியுதுன்னா, நம்ம தவத்தினால இல்லை, எதிர்க்க இருக்கவங்க தவத்தினாலே. அந்த தவத்தினாலே இந்த அப்பாவுடைய அந்த கண்பாரை பார்த்த உடனே பிள்ளை ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிறான் இல்லையா, அந்த பந்தத்தினால வர்றது அதெல்லாம். அந்த பார்வை ஒன்று போகிறோம், அப்பா வாயை திறந்து சொல்ல வேண்டாம், இது சரியில்லைன்னு கையில் பண்ணதை அப்படியே விட்டுட்டு எழுந்து போகிறான்ல, அது அந்த பந்தத்தினாலே வருவது. அந்த படிக்கு மௌனத்தினாலேயே சகல விதத்தையும் உபதேசிக்கக்கூடியவர்கள். அந்த மௌன நிலை பராசப்தமாக நேரடியாக வெளிப்படுது இவங்களுக்கு மட்டும். இந்த உயர்ந்த தத்துவ ஞானிகளுக்கு பராசப்தம் நேரடியே செவிக்கு புலப்படும்படியாக உயர்ந்தார்கள். இந்த அசரீரி எல்லாம் கேட்கிறது இந்த படிக்கு தான். பராசப்தம் நேரே இவர்கள் செவிக்கு கேட்க தொடங்குது, இவர்கள் காதில் அது விழுந்துடுது. அந்த நிலை அடைந்தவர்கள் இவர்கள்லாம். அதனால தான் இவர்களுக்கு இப்போ நமக்கு கூட சுவாமி தெய்வாதீனமாக ஏதோ நம்ம பேரில் கருணை கொண்டு ஏதோ ஒரு உபகாரம் பண்ணலாம். ஒரு ஆபத்து காலத்திலே திடீர்னு எங்கேருந்தோ யாரோ ஒருத்தர் வந்தார், உதவினார், சுவாமி உதவிதான். ஆச்சாரியர்களுக்கு அது பெருமானாகவே காட்சி தருவார். நமக்கு இன்னும் அந்த பக்கமும் வரல. இது கண்ணாலே செவிகளுக்கும் சொல் பிறப்பிற்கும் இந்த பராசப்தமாக அங்கிருந்து புறப்பட்டு வந்தது. அதனால் தான் இவர் சொல்லும்போது வானெங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு நீங்கிறது. ஆகாச தத்துவம் அங்க இருக்கு, அது முழுக்க எம்பெருமான் ஒருவன் தான் வியாபித்திருக்கிறான். அதனால்தான் மற்றைய 4 பூதங்களையும் குறிக்கும் தலத்திலே சிவலிங்க மூர்த்தமாக அப்படியே எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமான் ஆகாச தத்துவத்தை காட்டி கொடுக்கக்கூடிய தில்லையிலே அம்பலக்கூத்தாடி மகிழ்கிறார். அங்கே தான் அம்பலக்கூத்து. மீதி இடத்துலெல்லாம் மூலலிங்கங்கள் தான் அந்தந்த பூத தத்துவத்தை வெளிப்படுத்தும் லிங்கங்கள். ஸ்ரீகாளஹஸ்தியிலேயோ கச்சி ஏகம்பத்திலேயோ திருவாரூரில் மூலத்தானத்தில் இருக்கக்கூடிய பிருத்விலிங்கமோ ஏனைய தத்துவங்கள் அந்த நிலையிலே சிவலிங்க மூர்த்தங்கள் தான். தில்லையிலே மட்டும்தான் அம்பல கூத்துன்னு அதை விசேஷித்து சொல்லுகிறோம். ஆகாச தத்துவத்துக்கு மட்டும்தான் அது. அக்னி தத்துவத்திற்கோ அப்பு தத்துவத்திற்கோ அது இல்லை. ஆகாச தத்துவத்திற்கு சுவாமி அம்பலத்திலே ஆடி மகிழும் தன்மை. ஏன்னா அங்கே இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே தான் சர்வ வியாபகத்துவத்தை தெளிவுபடுத்துகிறார். எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கேன்னு காண்பிக்கிறார். அந்தபடிக்கே நீயும் நிற்கிறாய். ஆனால் நீ அந்த ஆகாச தத்துவத்தை அடையக்கூடிய ஒரே ஒருவனாய் விளங்கும் எம்பெருமானாக ஆகிவிட்டாய். அங்கிருந்து நீ பேசுவதாலே வானெங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு நீ. அங்கே 2 நீ கலந்து விட்டாய். உணர்வு நீ. உன் அறிவில் நன்றாக தோன்றும் சுகம் நாம். உண்மையே எல்லாமுமாக பற்றி கொண்டு இருந்தபடியால் உம்முடைய அந்த ஞானத்தினால் விளைந்த இன்ப வடிவமாய் அடியோங்கள் இருக்கிறோம். எப்படி சுவாமி ஆகாச தத்துவமாக முழுக்க நிரம்பி இருக்க, அவருடைய அருளுக்கு இலக்காகும் நிலையை எண்ணியே உயிர்கள் எல்லாம் எப்படி இருக்கோ, அதுபோலே உன்னுடைய அருளாகிற இன்ப சுகத்தை மட்டுமே நாடி இருப்பவனாக நான் இருக்கிறேன். பெருமான் ஆகாச தத்துவம் ஆயிட்டார்ன்ற தெளிவு வந்துட்டுதுன்னா அந்த அருளை மட்டுமே சிந்தித்திருப்பான். சர்வ வியாபகத்துவம்னு சொல்லப்படும் நீக்கமர நிறைந்தவன் பரம்பொருள்ங்கிறத எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு சொல்லும் காரணம் என்னன்னா, அவன் தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். எல்லா நிலையிலும் அவன் தான் உதவி இருக்கிறான். தாயும் தந்தையும் பெற்றார்கள் வளர்த்தார்கள் என்றால் அவரே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னை இந்த நிலையில் வளர்ப்பித்திருக்கிறார். அவர் சம்பந்தம் இல்லாமல் இந்த நிலையில் ஒரு தாயும் தந்தையும் என்னை வளர்த்திருக்க முடியாது. சரி, ஏதோ விதிவசத்தால் அதில் யாரோ ஒருவரை ஒரு காலத்தில் இழந்து விட்டோம்னா இறைவனே அதையும் செய்திருக்கிறான். இல்லை 2 பேரையும் இழந்து விட்டேன், இறைவனே அதையும் செய்திருக்கிறான். அவன் ஒருவன் இது எல்லாமுமாக இருக்கும் போதுதான் நான் யாரையும் இழக்கலைங்கிற தைரியம் இருக்கும். இல்லைனா எப்போதுமே தனிமையில தான் இருக்க போறேன். எப்போதும் தனிமையிலே தான் இருக்க போறேன். அவரை தவிர்த்து வேறு பந்தமே இல்லை. எல்லாமுமாக இருக்கக்கூடியவர் இவர் ஒருவன் தான். அத்தை நீ மாமன் நீன்னு பாடுற இந்த உறவுகளை எல்லாம் நாம் உறவு தப்பு தப்புன்னு அதெல்லாம் தள்ளிடணும். ஏதோ அப்பா அம்மான்னு சொன்ன வரைக்கும் பரவாயில்லன்னா அன்புடைய மாமனும் மாமியும் நீன்னு பாடுற அந்த உறவு வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துற. எல்லாமுமாக உன்னை மட்டுமே பார்க்கிறேன் என்னும் போதுதான் உறவுகள் நிறைந்திருக்கு.
இல்லாத பட்சத்திலே யாருமே இல்லைத்தான், யாரும் இல்லைத்தான். ஏன்னா அத்தனை பேரும் ஏதோ ஒரு நாளிலே இல்லாமல் தான் போக போகிறார்கள். அப்போ தனித்து இருந்தேனான தனித்து இருப்பதற்கு வாய்ப்பு நமக்கு இல்லை. அவரை மட்டுமே நான் சார்ந்து தான் இத்தனை காலம் இருந்திருக்கேன். அப்பா போல ஒருத்தர் இருந்தார், அவர் செய்ய வேண்டியதை செஞ்சார். ஆனால் இறைவன் அவரை செய்யும்படியாக செய்தார். தன் தாய் போல ஒருத்தி இருந்தாள், 10 மாதம் கர்ப்பவாசம் பண்ணினேன், தன் உதிரத்தை எனக்கு பாலாக்கி ஊட்டினாள், எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா, அவ்வளவன். ஆனால் அது எதுவும் அவளாக இருந்து தான் செய்யலை. சுவாமி அவளை முன்னிட்டு அவளை இருத்தி நான் பெரும்படியாக செய்தார். ஏதோ பிள்ளை பெற்ற பிறகு தாய் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டா. கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையை தான் எப்படி பாதுகாக்க முடியும்? தான் அசையாமல் அப்படியே கிடக்கலாம், அதுக்கு தகுதியான சக்தியான உணவை எல்லாம் உட்கொள்ளலாம், அந்த குழந்தைக்கு எதுவும் ஏற்படக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணலாம், எல்லாமே சரி. அந்த பிள்ளைக்கு தான் உண்ட உணவின் சக்தி போச்சா இல்லையான்னு அவளுக்கு தெரியுமா? ஒரு அசம்பாவிதத்தாலே அந்த பிள்ளை மூச்சு ஏதோ சிரமப்பட்டதுன்னா அது தெரியறதுக்கே சில நாட்கள் ஆகுதே, 2-3 நாட்கள் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ளே இருந்ததை பார்த்து கொண்டவன் யார்? இந்த ஒரு கேள்வி தொக்கி நிற்குதே. சரி, மனித உயிருக்கு பரவாயில்ல, ஏதோ விஞ்ஞானம் இதெல்லாம் சொல்கிறோம், அம்மா இதெல்லாம் பார்த்துக்கோ, இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பழக்கத்தில். காட்டிலே வசிக்கும் மிருகத்திற்கு இதை யார் கர்ப்பத்திலே தங்கினதை பார்த்து கொடுக்குறாங்க? முதல்ல கர்ப்பவதி ஆகிவிட்டால் இவள் இத்தனை காலம் இப்படிலாம் இருக்கணும், வயிற்றுக்குள்ளே ஒரு சிசு வளருது, இந்த ஞானத்தை யார் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தா? சரி, நமக்கு ஏதோ அனுபவத்தினாலே தெரிந்து கொண்டோம். காட்டில் வசிக்கும் மிருகங்களுக்கும் பூச்சிக்கும் பொட்டுக்கும் புழுவுக்கும் யார் சொல்லிக் கொடுத்தா? அதுங்களும் முட்டையிட்டு அந்த முட்டையிலிருந்து ஒரு உயிர் தோன்றி வருகிறது. அதை பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் இப்படி முட்டை இட்டால்தான் அது ஜனித்து வருங்கிறதை யார் அதற்கு சொல்லிக் கொடுத்தா? அப்போ பரம்பொருள் என்ற ஒன்று இல்லாமல் தானே தாயுமாகி தந்தையுமாகி மாமனும் மாமியுமாய் இருந்து இதையெல்லாம் செய்தாலன்றி இது எங்கேருந்துமே நடக்க போகிறதில்லை. அவனை நீக்கி நான் பார்க்கணும்னா நான் எந்த தெம்பும் இல்லாதவன், எந்த பந்தமும் இல்லாதவன், அவனை மட்டுமே பந்தமாக பற்றியதால் தான் இந்த பந்தங்கள்லாம் இருப்பது போல எனக்கு காட்சி தருகிறது. அவனை ஏற்றுக்கொண்டபடியால் தான் யாரோ ஒருவர் தாய் என்றும், யாரோ ஒருவர் தந்தை என்றும், யாரோ ஒருவர் கணவன் என்றும், அத்தை என்றும், மாமன் என்றும் இந்த உறவெல்லாம் எனக்கு முட்டி நின்றது. அவரை நீக்கிவிட்டு இதை பார்த்தால் இது எதுவுமே பொருள்படலையே. ஆனால் உங்கள் ஒருவரிடத்தில் மட்டும்தான் அவர் இருந்து என்னை எப்படி பார்க்கிறாரோ அதே கருணை ஏற்பட்டது. ஆச்சாரியருக்கு இந்த சிறப்பை நாம் முன்வைப்பதற்கு காரணம், எப்படி எம்பெருமான் எந்த காரணமும் எதிர்பாராது நமக்கு எல்லா நிலைகளிலும் இருந்து உதவுகிறானோ அதே போல் பொறுப்புன்னு எதுவுமே அவரை பந்திக்கலை, இருந்தாலும் என் நன்மையை எப்போதும் சிந்தித்திருக்கிறார். தாயும் தந்தையும் அவர்கள் இன்பத்தால் கூடினார்கள், நான் பிறந்தேன். பிறந்த வசத்திற்கு என்னை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை அவர்கள் பால் ஏற்பட்டது. அந்த கடமையை அவர்கள் சரியா செய்யணும். அந்த அளவில் ஆச்சாரியருக்கு என்ன கடன்? என் பேரில் என்ன கடமை? என் தந்தையார் கூட்டி கொண்டு போய் பாதுகாத்து எப்படியாவது கொண்டு வந்து இவன் ஒரு ஆளாக்குங்கன்னு சொன்னார். எனக்கே அதெல்லாம் நீ கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிருக்காது. எதனாலே அவர் தன் பிள்ளை போலே என்னை வரித்து, பிள்ளையாகத்தான் பாவிக்கிறாங்க, பிள்ளையாகவே தான் பாவிக்கிறார்கள். உண்மை விளக்கத்திலே மெய்கண்ட தேவநாயனாரை ஒவ்வொரு பல பாடல்களையும் மனவாசகம் கிடந்தார் அத்தா அத்தான்னு கூப்பிட்டுருப்பார், அப்பான்னு கூப்பிட்டு தான் கேள்வியே கேட்பார். மகனேங்கிற பாசத்தோடு தான் இவர் விடை சொல்கிறார். அப்போது ஒரு தந்தையாகவே இருந்து என்ன கடன் அவருக்கு, என்னையும் பேணி பாதுகாத்து என்னுடைய நன்மைகளை பற்றி சிந்தித்து இவன் நன்மை அடையணும்னா என்ன செய்யணும்னு எனக்காக இறைவனிடத்தை வேண்டி அதெல்லாம் எதுக்காக அவர் செய்யணும்? அப்போது பலன் பராது எனக்கு உதவியவன் பெருமான் ஒருவன் தான். ஆச்சாரியர் இதை செய்கிறார்னா அவனே இவராகவும் வந்து எழுந்தருளி அவனை போலேயே இவரும் குணங்கள் கொண்டிருந்தார். அதனாலே தான் வானெங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு நீ, உன் அறிவில் நன்றாக தோன்று சுகம் நாம். உம்முடைய தெளிவினாலே நீர் செய்து வைத்த உபதேசத்தாலே அந்த ஞானம் இன்பத்தை என் உள்ளே பிறக்கச் செய்தது, சுகத்தை பெற்று தந்தது. உள்ளபடியே சில நாட்களில் சாத்திரம் பாடம் கேட்டாலோ சொல்லிட்டோ வரும்போது ஏதோ நம்ம நிலைமைக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இத்தனை காலமாக இருந்த நிறைய குழப்பத்துக்கு விடை கிடைத்திட்டார் போல ஒரு எண்ணம் வந்துடும். நம்ம பக்குவத்துக்கு அவ்வளோதான். அதனால தான் இது புடம் போடுற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறது. ஒரு வேளை சிலருக்கு இன்னும் தவசு இருந்ததுன்னா நாளைக்கு விடியிற காலம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தினுடைய இயல்புகளில் நாமும் ஏயும் போது அவருக்கு என்ன, அவர் சொல்லிட்டு அவர் எழுச்சி போயிட்டாரு, நம்ம படுற கஷ்டம் நமக்கு தானே தெரியும். பார்த்துப்போம், முன்ன பின்ன பார்ப்போம். அடுத்த வகுப்புக்கு இன்னும் 4 நாள் இருக்குது, அப்போ போகும்போது பார்த்துக்கலாம். அடியேன்னு சேர்த்து தான் சொல்கிறேன், சொல்கிறவங்களுக்கு இதே தான், அந்த பக்குவம் கூடினவங்களுக்கு தான் இதெல்லாம். அப்போ அது பரியந்தம் இந்த நிலையிலே இந்த ஞானம் ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே போய் ஒரு ஆனந்தத்தை பிறப்பித்து தருகிறது. ஞானத்தால் விளையக்கூடியது ஆனந்தம்னு விட்டாங்க, இன்பம். ஒரு 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 லௌகீக விஷயத்திலேயே கூட ஒரு சின்ன குழந்தை மிதிவண்டி ஓட்ட பழகிடுச்சுன்னா அடுத்த 1 வாரம் ஓட்டிக்கிட்டே இருக்கும், ஒரு சந்தோஷம் அதில் கிடச்சிடும்.
ஒரு கணக்கு பாடத்தை இது இப்படித்தான் போட்டு முடிச்சுட்டோங்கிற அந்த தெளிவு வந்துருச்சுன்னா உள்ளபடியே அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். யாரோ பண்ணுற அந்த ஒரு பதார்த்தத்தை நானும் முயற்சி பண்ணி பார்த்து அவங்கள விட இது சுவையாக இருக்குன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு விதத்தில் அந்த 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 பதார்த்தத்தை பக்குவமாக பண்ணுறது ஒரு விதத்தில் ஒரு அறிவு தான். அது சாமானிய அறிவு தான். ஆனால் அந்த அறிவே ஒரு ஞானத்தை பெற்று தருகிறது என்றால் விசேஷமான பதிஞானம் உள்ளபடியே இந்த உலகம் எனக்கு எந்த விதத்திலையும் பந்தப்படுத்த முடியாது. இங்கே இருக்கிற காலத்தில் என்னை எதுவுமே கஷ்டப்படுத்த முடியாது. இந்த கஷ்டத்தை நான் ஜெயிச்சிட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், வாஸ்தவத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேங்கிற எண்ணமே ஸ்பூரிக்கும். அதனால தான் ஞானம் ஆனந்தம்ங்கிறோம். உன்னால் நன்றாக தோன்றும், உன் அறிவில் நன்றாக தோன்றும் சுகம் நான் என்றார். நீ வழங்கிய அந்த ஞானோபதேசத்தாலே இன்பமயமாக இருக்கிறேன் நான், அதிலேயே பொதிந்திருக்கிறேன். ஞான வடிவாக நீ என்னை இன்றும் தாங்கிக் கொண்டிருக்கிறாய், அதிலேயே அடியேன் பொதிந்தபடிக்கு இருக்கிறேன். கமலை ஞானப்பிரகாச பரமாச்சாரிய சுவாமிகள் திருவாரூரில் எழுந்தருளியிருந்து இந்த ஒரு இராக்காலமெல்லாம் இவர் கைவிளக்கோடு நின்ற அற்புதம் நிகழ்ந்து முடிந்ததை அறிந்தவாறு மறுநாள் பகல் பொழுதிலேயே அவரை, உங்களுக்கு பக்குவம் கூடிவிட்டது, தெரிய வேண்டிய ஞானமெல்லாம் தெளிந்து விட்டது, இனியும் நம்முடனேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை மயிலாடுதுறைக்கு ஈசான்யத்திலே, மாயூரத்திற்கு ஈசான்யத்திலே வில்வ மரங்களால் நிறைந்த ஒரு வனப்பகுதி உண்டு, வில்வாரண்யம்னு அதற்கு பெயர். அங்கே போய் இருக்கணும். அங்கே யமதர்மன் வழிபட்டு அவரை தொடர்ந்து அகத்திய பெருமான் வழிபட்ட ஒரு சிவாலயம் உண்டு. அங்கே அகத்தியருடைய சீடர்கள்லாம் காலமாக இன்னும் பூஜை பண்ணிக்கிட்டு வராங்க. அவர்கள்லாம் அகத்தியரை தரிசிக்க வேண்டி தெற்கு நோக்கி போக வேண்டிய காலம் வந்துட்டது. நீங்கள் போய் அவர்களை விடுவிக்கணும். அங்கேயே ஒரு மடம் அமைத்து கொண்டு தகுதியானவர்களுக்கு சிவஞான உபதேசம் செய்து கொண்டு எழுந்தருளியிரும்னு உபதேசிக்கிறார். அதாவது நம்மை விட்டு பிரிந்து போய் நீங்கள் தனியாக இருங்கன்னு உபதேசம் பண்ணுறார். சின்ன குழந்தையெல்லாம் பள்ளிக்கூடத்தை போய் விட்டுட்டு வர அன்றைக்கி முதல் நாள் அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளை தனியாக விட்டுட்டாங்க போல் இருக்கு, தொலைச்சிட்டாங்களோன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணோம். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிடும். ஒரு வாரம் 4 நாள் 10 நாள் கூட ஓடும் அந்த சங்கடம் எல்லாம். அப்புறம் தான் அதுக்கு அங்கே நண்பர்கள் ஏற்பட்டு விளையாடுறாங்க, எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த படிக்கே குழந்தை போல இவரும் அழுது துடித்தாராம். திருவாரூருக்கு மாயவரத்துக்கு என்ன மாட்டு வண்டியில் போனால் கூட சில மணி நேரங்கள் தான் அந்த காலத்தில் ஆயிருக்கும். ஆனால் சுவாமிகள் அதுக்கு அழுது தீர்த்தாராம். அழறார், எப்படி உங்களை விட்டு நான் இருக்க முடியும்னு அழறார். யார் இதை செய்யறது? 12 வயசு ஆகியிருந்த போது மதுரைக்கு யாத்திரையாக போன போது சொக்கநாதரை முதல் முறையாக தரிசனம் பண்றார். அந்த சோமசுந்தரேஸ்வர பெருமானை ஒரு முறை தரிசித்தவருக்கு ஏற்பட்ட ஞானம் அப்பா அம்மாவை பார்த்து, இனிமேல் உங்களுக்கு எனக்கும் எந்த காரியமும் இல்லை, நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிட்டு வாங்க, வாஸ்தவத்தில் அப்பாவும் அம்மாவும் இந்த ஊரில் தான் இருக்காங்க, அவர்களை நம்பி இவ்வளவு பெரிய மாளிகை இந்த வீடு, நான் இங்கே தான் இருக்கணும், உங்களுக்கு எனக்கு இனிமேல் காரியம் இல்லைன்னு சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தவர் ஆச்சாரியர். எல்லா ஞானமும் கூடிய பிறகு நம்மை விட்டு பிரிந்து போய் நீங்கள் தர்மபுரத்திலே எழுந்தருளி இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். இவர் அவரை திருவடியை பிடித்து கொண்டு ஓன்னு அழுது தீர்க்கிறார். அப்புறமா ஒரு வாரம் தேர்றார். எப்படின்னா, மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உரிமை எனக்கு இருக்கான்னு, மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையே, நீங்கள் இட்ட ஆணையை அப்படியே கடைபிடிக்கிறது தானே வேலை, கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டதுண்டோன்னு கேட்கிறார். ஒரு பொதி மாடு, அதன் முதுகிலே இன்னைக்கு அவன் 4 மூட்டை ஏற்றினானா அதை சுமக்கும். நாளைக்கு பணி இல்லை, நீ அப்படியே ஆஸ்வாசப்படுத்திக்கொண்டா அது அப்படியே இருக்கும். நேற்று 4 மூட்டை ஏற்றினேன், இன்றைக்கி ஏன் என்னை சும்மா விட்டேன்னு அது கேள்வி கேட்காது. அந்தபடிக்கு தானே நானும். நீங்கள் ஏற்றும் சுமையை அப்படியே சுமப்பது தான் பொதிமாட்டுக்கு என்னவோ அந்த உரிமை தான் எனக்கு. அப்போ நியாயத்துக்கு நான் இதை மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. ஒரு வாரம் தேறினாராம். ஆச்சாரியரும் குருவாரம் தோறும் வந்து நம்மை தரிசிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறார். இவர் புறப்பட்டு அங்கிருந்து தர்மபுரத்திற்கு எழுந்தருளி அகத்தியருடைய சீடர்கள் வழிபட்டு வந்த ஆலயத்திலே தாம் மடம் அமைத்து கொண்டு மதுரையிலே சொக்கநாத பெருமான் கொடுத்த செந்தமிழ் சொக்கநாத பெருமான் ஆகிற ஸ்படிகலிங்க மூர்த்தத்தை எழுந்தருளச் செய்து தினமும் அவரை பூஜித்து அவரையே மடத்திற்கான தலைமையாக வைத்து அவர் வழியிலே நின்று தகுதியான ஆன்மாக்களுக்கெல்லாம் சிவஞான உபதேசம் செய்து கொண்டு அங்கே எழுந்தருளி இருக்கார். வாரம் குருவாரந்தோறும் அங்கிருந்து புறப்பட்டு கமலையிற்கு எழுந்தருளி, திருவாரூருக்கு எழுந்தருளி ஞானப்பிரகாச பரமாச்சாரியரை வணங்கி அவரோடு இருந்து மீண்டும் மாயூரத்திற்கு எழுந்தருளி கொண்டிருந்தார். தர்மபுரத்திற்கு மீண்டு வந்து கொண்டிருந்தார். இந்த மரபிலே ஒரு நாள் அவர் இந்த புகழுடம்பை அடைகிறார். இந்த நிலையிலே அவர் சமாதி கூடியிருக்கார் ஆச்சாரியர். அப்போ அடித்துட்டு அழற, குருவாரந்தோறும் நம்மை வந்து பார்க்கலாம்னு சொன்னீங்களே, இப்போ நான் வந்திருக்கேனேன்னு வந்து இந்த திருமேனியை பார்க்க முடியாயிட்டுதேன்னு அழற. நவமணி மாலைன்னு அப்போ ஆச்சாரியருடைய சிறப்பை எல்லாம் கொண்டாடி 9 பாடல்கள் பாடி அழுது தீர்த்திருக்கார். என்ன பக்தி இவர்களுக்கெல்லாம்! பந்தபாசத்தை சிவபெருமான் பேரிலே பந்தம், அந்த ஒரு பந்தம் தான், பதியோடு கூடியது தான் அது. அந்த பந்தத்தை ஆச்சாரியரிடத்தை பார்த்தார்கள் இவர்கள். அங்கத்தான் அழுதார்கள். 12 வயசுல அப்பா அம்மாவை பிரிந்த போது வராத அழுகை, பக்குவம் கூடிய நிலையிலே ஆச்சாரியரை பிரிந்தோம்னும் போது அந்த அழுகை வந்ததே.
அப்போ இதெல்லாம் முடிச்சு தான் சிவபோகசாரம் பாடுறார். ஆச்சாரியர் எல்லாம் சிவஞான அனுபூதி கூடி அவரெல்லாம் அங்கே சமாதி கூடிய பிறகு இவர் தர்மையிலே எழுந்தருளியிருந்த காலத்தில் தான் சிவபோகசாரம் பாடுறார். அப்போ பெருமானை போலே எங்கும் நீக்கமர நிறைந்திருந்து நீர் செய்து வைக்கும் சிவஞான உபதேசத்தாலே அடியேனுக்குள்ளே அறிவுதனில் உன் அறிவில் நன்றாக தோன்றி உம்முடைய ஞான உபதேசத்தாலே தெளிவு பெற்று ஒரு சுகத்தை நான் அடைகிறேனே, அந்த சுகமாகத்தான் இருக்கிறேன் நான். ஞான தெளிவு உங்களுடையது, அதனால் வாய்க்கும் இன்பம் என்னுடையது, அந்த சுகம் என்னுடையது. திருப்பெருந்துறை திருத்தலத்திலே ஆத்மநாத சுவாமியாக எம்பெருமான் எழுந்துள்ளிருப்பார். அவருக்கு திருவுருவம் கிடையாது. எப்படி எல்லா திக்கையும் தான் அம்பரமாக சாத்தி கொண்டிருக்கிறார். அதனாலே ஒரு வடிவத்திற்குள்ளே அவரை கட்டுப்படுத்த முடியாது. சர்வ வியாபகத்துவத்தை காண்பிக்க வேண்டி திருப்பெருந்துறை திருத்தலத்தில் கர்ப்பகிரகத்திலே சுவாமி ஆத்மநாதராக உயிர் பொருள், அதுக்கு வடிவம் இல்லை, வடிவம் இல்லாமல் எழுந்துள்ளிருக்கார். அங்கே தான் மாணிக்கவாச பெருமானை தடுத்தாட்கொள்கிறார். அங்கே சுவாமி திருக்கோயில் திருப்பணி எல்லாம் செய்கிறாருன்னு பார்க்கிறோம். அந்த ஆத்மநாத பெருமானுக்கு அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்திலே அமுதுபாறைன்னு ஒரு பாறை இருக்கும். ஒரு பெரிய கல் வெட்டி போட்டிருப்பாங்க. அதிலே தான் சுவாமிக்கான நைவேத்தியம் ஆகும். அந்த ஊரில் மட்டும் விதிவிலக்காக புழுங்கல் அரிசியாலே அமுது பண்ணி பெருமானுக்கு இடுவது உண்டு. பச்சை அரிசி தான் உத்தமம். சிவாகமப்படி சுவாமி நைவேத்தியத்துக்கு பச்சை அரிசி தான் பயன்படுத்தணும். சிவ பூஜை பண்ணுறவங்க வீட்டிலே வாஸ்தவத்துக்கு பச்சை அரிசி தான் பயன்படுத்தணும். அதை புழுக்குவதை ஒரு ஒரு அதை அது புழுக்கணும்னு சொல்லுவோம். அந்த அரிசி போய் புழுங்கிட்டு வந்தால் தான் புழுங்கல் அரிசி ஆகும். அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அவிப்பாங்க, பாத்திரத்தில் இட்டு அவித்து, அதுதான் புழுங்கல்ங்கிறது. அது புழுக்கப்படுது. அந்த 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 அதை தகிக்கும் போது புழுங்குது. அந்த புழுக்கத்தில் வந்து வர அரிசியை காய வைத்து நமக்கு புழுங்கல் அரிசியாக வருது. புழுங்கல் அரிசியை சாதாரணமாக நாம் கொள்ளக்கூடாது. பூஜைக்கு, சிவபூஜைக்கு புழுங்கல் அரிசி கூடாது, அது தீட்டுப்பட்டதாக ஆகிடும். அதனால் அது பயன்படுத்துறது இல்லை. ஆனால் திருப்பெருந்துறையிலே 2 காலமும் மத்தியானமும் சாயரட்சையிலையும் புழுங்கல் அரிசி தான் சுவாமிக்கு நைவேத்தியம். அதுக்கு ஒரு காரணம் வச்சுருக்காங்க. அங்கே புழுக்கப்படுவது உயிர் புழுக்கப்படுவதை போலே. அதை பக்குவப்படுத்தல் என்னும் போது நாம் இது சைவ சமயம்னு பேர் வச்சுருக்கோம். சமைக்கிறது நான் பக்குவப்படுவது. அப்படியே பச்சையாக இருக்கிற காய்கறி, அரிசி, பருப்பு இது எல்லாத்தையும் தண்ணியிலே ஏற்றி அதோட கலக்க வேண்டிய பொருள் எல்லாம் கலந்து பக்குவப்படுத்தி உண்கிறோம். அவன் சாப்பிட்டது என்னமோ அந்த பாதி ஆழாக்கில் இருக்கக்கூடிய அரிசி தான், பருப்பு தான், அதை அப்படியே கையில் எடுத்து சாப்பிடலாமா? அது கொள்ள முடியாது. அது தர வேண்டிய சக்தியை நமக்கு தராது, சுவையும் இராது, உள்ளே போய் செரிமானத்தை வேற படுத்திடும். அப்போ அதை பக்குவப்படுத்தி உண்ணுதல். அதனால தான் அதுக்கு சமையல்னு பேர் வச்சோம். சமைத்தல் அப்படின்னா பக்குவப்படுவது. கொள்ளக்கூடிய அளவிலே அது பக்குவப்படுது. தண்ணியிலே விட்டு அது வேக வச்சு அந்த தண்ணீரை பக்குவப்படுத்தி அதை எவ்வளவு தூரத்தில் ஒரு மனிதனாலே உண்டு அதை செரித்து சக்தியை கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அதை பக்குவப்படுத்துவதால் தான், உயிரை பக்குவப்படுத்துவதால் சமயம். அந்தபடிக்கு புழுங்கி இருந்த அந்த அரிசியை, அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி பெருமானிடத்தை கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் இலை பரப்பி, மூங்கில்ல ஒரு பாய் மாதிரி பரப்பி, நிறைய அளவிலே செய்யப்படுவது, பெரிய பெரிய அளவில் செஞ்சு கொண்டு வந்து கீழே பரப்புவார்கள். பரப்புறதுல என்ன விதின்னா, அது கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து அப்படியே அந்த கங்காளத்தோடு கொட்டி அதில் ஆவி பறக்கணும். மேலே அந்த ஆவி பறந்து வரணும். அந்த ஆவி வடிவற்றதாக இருக்கக்கூடிய பரம்பொருளிடத்தே செல்லுவதென்பது ஆவி செல்லும் கணக்கு. நான் உன்னுடன் கலக்கிறேன். வடிவம் அங்கே இல்லை, சுவாமிக்கு வடிவம் இல்லை. அப்போது வடிவற்றதாக இருக்கக்கூடிய நிலைங்கிறதுனால அந்த ஆவி இப்படி புறப்படும் போது கண்ணுக்கு அடர்த்தியாக புகையாக தெரியும். ஒரு சில வினாடிகள் தான், அப்புறம் அது எங்கே கரைஞ்சதுன்னு தெரியாது. ஒரு அரை மணிக்கூர் அங்கே நின்னோம்னா அது முழுக்க கலந்துருக்கும். எங்கே கலந்துது? பரத்தோடு கலந்துருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த பிரசாதத்தையே விநியோகம் பண்ணுவாங்க. ஆவி அவரிடத்தே ஒடுங்க அமுது நமக்கானது, அந்த சுகம் நமக்கானது. உயிரை அவனிடத்தே ஒடுக்கி சுகத்தை நான் பெற்றேன். அதைத்தான் சொல்றார், வானெங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு நீ, உன் அறிவில் நன்றாக தோன்றும் சுகம் நாம். சிவமாம் தன்மையை எய்திய நிலையில் அளவற்றதான இன்பத்தை நான் அடைந்தேன். அந்த இன்பம் உன்னுடைய ஞானத்தினாலே பெறப்பட்டது. நான் என்ற நிலை அழிந்து உன்னிலே நான் உன் திருவடியிலே லயித்து சதா சிந்தனையில் பெருமானுடைய திருவடிகளையே சிந்தித்து கொண்டு இருந்த நிலையிலே ஞானத்தால் ஏற்பட்ட விளைவு இன்பம் வாய்க்கப்பெற்று ஞானம் ஆனந்தத்தை பெற்று தந்தது. அப்போ இந்த ஒரு 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 கால பூஜையில் நைவேத்தியம் பண்ணுறதுல எவ்வளவு தத்துவத்தை வச்சு நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஞானியர்கள்லாம்
நமக்கு முன்னாடி இருந்தாங்களே அவர்களை பின்தொடர்ந்து நாமெல்லாம் வந்தோமேங்கிறதுக்கே சுவாமிக்கு போற்றி போற்றின்னு சொல்லணும். இந்த நிலையில் எங்களை நிறுத்தினியே, எங்கேயோ இந்த தத்துவத்துக்கெல்லாம் இடமில்லாமல் போகத்தை மட்டுமே தூய்க்கும் பகுதிகளெல்லாம் கொண்டு போய் சேர்த்து கடைசியில் துன்பப்பட்டு விழாமல் இந்த நிலையில் என்னை வைத்தாயேன்னு சுவாமிக்கு போற்றி போற்றின்னு பாடலாம். ஒரு நைவேத்தியம் என்ற பദ്ധதியிலே இவ்வளவு சிறப்பை வைத்தார்கள். அப்போ அந்த ஆவி பெருமானிடத்தை செல்லும் பட்சத்தில் அமுது எனக்கு வாய்க்கப்பெறுகிறது. அன்னத்தை அமுதுன்னு தான் சொல்கிறோம். அது இன்பத்தை தருகிறது. வயிறு நிறைந்தால் ஒரு இன்பம் தானே, அது சுவை கூட்டி அதை நாம் சாப்பிடும்போது ஒரு இன்பம் தானே. இந்த நிலையில் வானெங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு என்பதாலே பெருமானுக்கு வாய்த்த சர்வ வியாபகத்துவம் தன் ஆச்சாரியருக்கும் உற்றது என்பதை சொல்லி, அந்த நிலையில் இருக்கும் நீ அடியேனுக்கு செய்து வைத்த ஞான உபதேசமாக உன் அறிவில் அந்த உபதேசத்தின் அடியே நன்றாக தோன்றும் சுகம், அந்த ஞானத்தாலே வாய்த்த ஆனந்தத்திலே நான் அழுந்தி இருக்கிறேன், அதனால் சிவபோகம் என்ற நிலையில் 30வது பாடலை பாடுறார். அடுத்த பாடல், அலைவற்று இருந்த அறிவு நீ ஆங்கே நிலை பெற்று இருந்த சுகஞேயம் மலைவற்று இருந்து கண்டாயே இருந்தபடி அத்தோடு இருந்து விடப்போதும் இனி. மறுபடியும் இன்னொரு ஓமையினாலே நீ எந்த நிலையில் இருக்கிறாய், நான் எங்கே இருக்கிறேன்கிறத தெளிவுபடுத்துகிற. இந்த பாடலுக்கான பொருளை அடுத்த வகுப்பு வரும் வெள்ளிக்கிழமை அன்று பெருமானுடைய திருவருளாலும் குருவருளாலும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் இதேபோல் 7 மணி அளவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படியாய் கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். கமலை ஞானப்பிரகாச பெருமானுடைய பொன்னார் திருவடி தாமரைகளையும் அந்த திருவடிகளை என்று மற்றொன்றும் அறியாதவராக குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமியுடைய திருவடிகளையும் அவர் திருவடிகளையே முப்போதும் சிந்தித்திருக்கும் தர்மயாதீன குருமகா சன்னிதானுடைய திருவடிகளையும் சிந்தித்து நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம். திருப்பாதிரிப்புலியூர்லேருந்து சுவாமியினுடைய திருநீட்டு பிரசாதமும் சுவாமியினுடைய திருவுருவ படமும் கிடைக்கப்பெற்றது. கொண்டு வந்திருக்கேன். யாராவது ஒரு அன்பர் வாங்கி அதை எல்லாருக்கும் கொடுத்துடலாம். திருப்பாதிரிப்புலியூரில் தான் அப்பர் சுவாமிகள் சிவாய நமன்னு சொல்லி திருநீரிடணுங்கிற அந்த அனுஷ்டானத்தை நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். நேற்றுக்கு தரிசனத்துக்கு போனபோது இந்த திருநீட்டு பிரசாதம் வாய்க்கப்பெற்றது. அதை அன்பர்கள் எல்லாரும் பிரித்து எடுத்துக்கலாம். எல்லாருமே எத்தனை வருதோ எல்லாருக்கும் திருநீரும் எல்லாருக்கும்